ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் வந்து மிஷினில் உட்காந்தாலே உங்களால் வந்து ரூ. 600 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எல்லாரும் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, கமெண்ட்ல கேட்குறது, "ஏக்கா எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே லேட் ஆகுது. எனக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது" அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இதுக்கு முந்தின வீடியோவில் 10 நிமிஷத்தில் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அந்த மெத்தடில் தைச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 10 நிமிஷத்தில் வந்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் தைக்க மிஷினில் உட்காந்ததுக்கப்புறம் எந்திக்கக்கூடாது. அதாவது ஒரு ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்கும் எந்திக்கக்கூடாது. நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கணும்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸாவது எந்திக்காமல் ஃபுல்லாக உட்காந்து தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டு வேலை எதுவும் இருக்குக்கா நான் செய்யணும் அப்படின்னு நினச்சா செஞ்சுட்டு வந்து திரும்ப ஒரு அரை மணி நேரம் உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து சீக்கிரமாக வந்து ப்ளவுஸ் தைக்க முடியும். நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மிஷினில் உட்காந்ததுலேருந்து தச்சு முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் வந்து முன்னாடி வர முடியும். எல்லாராலையுமே எடுத்த உடனே வந்து 1 ஹவர் தைக்கிறவங்க அரை மணி நேரத்தில் தைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமிங்கை வந்து கம்மி பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைச்சு பழகுங்க. ஏன்னா நம்ம மிஷின் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து லேட்டாக தான் செய்யும். ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஆகுதுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் அதுக்கான டைமை வந்து நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு ரூ. 600 சம்பாதிக்கணும் நான் வீட்டில் இருந்து அப்படின்னா ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சா போதும். ஒன்றும் இல்லை, ஒரு 3 லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலே நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு 200 அப்படின்னா 3 ப்ளவுஸ் தைச்சா ரூ. 600. இப்போ வந்து நம்ம எவ்வளோ நேரம் உட்கார போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் கணக்குப்படி ஒரு ப்ளவுஸ் தைக்க 1 ஹவர் ஆகுதுனாலும் 3 மணி நேரம் உட்கார்ந்தா போதும். நம்மளால் வந்து ரூ. 600 ஈஸியாக சம்பாதிக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக 3 மணி நேரம் உட்காரணும்னு அவசியமும் கிடையாது. இதே வீட்டிலேருந்து நம்ம வெளியில் போய் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நின்று வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். வீட்டில் வந்து நம்ம வீட்டு வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். நமக்கு ரெஸ்ட்டும் இருக்காது. இது வீட்டில இருந்து நம்ம தைக்கிறதுனால நம்ம நினைச்ச நேரத்தில் உட்காந்து தைக்க முடியும். நைட்டு நான் ஒரு 12 மணிக்கு அவசரமாக கேட்குறாங்க அப்படின்னாலும் என்னால் தைக்க முடியும். இல்லை நான் அன்றைக்கி தூங்கிக்கிட்டு தான், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் காலையில் எழுந்திரிச்சு தைச்சிக்கிறேன் அப்படின்னாலும் நம்மளை யாரும் கேட்க போகிறது இல்லை. அதனால் வீட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு தொழில் தெரியும், இதனால் எனக்கு வருமானம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமே வந்து எனக்கு வராது, எனக்கு தெரியாது, எனக்கு கஸ்டமரை வந்து ஃபேஸ் பண்ணதுக்கு பயமாக இருக்குது, கஸ்டமர் வந்து என்கிட்டலாம் ப்ளவுஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குக்கா அப்படிங்கிற தாட்லாம் விட்டுட்டு, நான் நல்லா தைப்பேன், என்கிட்டையும் ப்ளவுஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னன்னா, நம்ம வந்து ஒழுங்கா தைக்கலையோ அப்படிங்கிற தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது எதுக்கு, என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம மேல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமே இருக்கும். என்னன்னா, நீங்க வந்து நீங்க தச்ச ப்ளவுஸை இன்னொருத்தவங்க போடும்போது அதை பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே அதில் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மற்றவங்களை விட டெய்லர்ஸ்க்கு வந்து அந்த ப்ளவுஸில் என்னென்ன மைனஸ் இருக்குங்கிறதும் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அதில் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்மளால் சொல்ல முடியும். அதனால் எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து கஸ்டமர் போட்டு பார்க்கறதுக்கு வீட்டில் இருந்தேனாலும் இப்போ வாங்க வர்றாங்க அப்படின்னா என் முன்னாடி போட்டு காமிங்கக்கா, ஏதாவது லூஸாக இருந்தால் நான் வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்லேயே நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயமே கிடையாது. கஸ்டமரை தாராளமாக வெளியே அனுப்பலாம். ஏன்னா அந்த டைமில் லைட்டாக லூஸாக இருக்குது இல்லை டைட்டாக இருக்குங்காங்க, இந்த இடம் எனக்கு சரியில்லைங்காங்கன்னா அங்கனே நம்ம சரி பண்ணிவிட்டு நான் உங்கள் கையில் கொடுக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்குலாம் என்னென்னா, ப்ளவுஸ் வந்து தச்சுலாம் கொடுக்கேங்க்கா, அமௌண்ட் கொடுக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட என்ன பழகுறோம் அப்படின்னா, ப்ளவுஸ் கொடுக்கும்போதே நீங்கள் வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டு என்கிட்ட ப்ளவுஸ் வாங்க, நான் ப்ளவுஸ் தச்சுட்டேங்க்கா, நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்துட்டு ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் ஃபோன்லேயே சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து இப்போ நாளைக்கு கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி தச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அக்கா நான் தச்சு வச்சுட்டேன், காலையில் அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களால மறுப்பு எதுவும் சொல்ல முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து மந்த்லி சேலரி இருக்கும். அவங்க வந்து நான் 1ஆம் தேதி தர்றேன்க்கா அப்படின்னு சொன்னால் ஓகே. அது ஒருவேளை 1ஆம் தேதி தர்றேன்னு சொல்லிட்டு கரெக்டாக தந்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து எனக்கு 1ஆம் தேதி கொடுக்கேன்னு சொல்லிட்டு 2 மாதம் ஆயிட்டுக்கா எனக்கு தரல அப்படின்னா அந்த கஸ்டமரை அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா இந்த தொழிலை வந்து எந்த கஸ்டமர் வந்து கரெக்டாக பணம் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒவ்வொருத்தங்களா பார்க்கும்போது தான் தெரியும்.
இன்னும் ஒரு சிலர் வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாங்கிட்டு போம்போதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ரூவா கேட்டு நீங்க ஒரு 2 நாள் கழிச்சு கால் பண்ணீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ என்ன ப்ளவுஸ் தச்சிருக்க? நீ ப்ளவுஸ் தச்சதே சரியில்ல. நீ ரூவா வேற கேட்குற" அப்படிங்கிற மாரிலாம் பேசுறவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கவங்கட்ட இந்த மாரி விஷயத்துல வந்து பண்ணுவாங்க. இது வந்து நான் சொல்றது வந்து எல்லா கஸ்டமரும் கிடையாது. ஒரு சில கஸ்டமர் அவங்க பிளானே என்னன்னா, புதுசா தைக்கிறவங்கட்ட தான் அவங்க ப்ளவுஸே குடுப்பாங்க. குடுத்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா தச்சாலும் சரி, நல்லா தைக்காட்டாலும் சரி, அமௌண்ட் குடுக்கறதுக்கு அவங்கள வந்து இந்த மாரி ஏதாவது சொல்லிட்டோம்னா, அவங்க அமைதியாயிருவாங்க அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. இந்த மாரி நீங்க வந்து எப்பவுமே வந்து அலோவ் பண்ணாதீங்க. நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, உங்க அமௌண்ட் வந்து இப்ப ரூ. 100 வாங்குற இடத்துல நீங்க ரூ. 80 தான் வாங்குறீங்கன்னா, அந்த ரூ. 80 கரெக்ட்டா வாங்குங்க. நீங்க சொல்லிருங்க, "அக்கா நான் தச்சதுக்கு தான் கூலி குடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னா, ப்ளவுஸ கொண்டு வந்து சரி பண்ணிக்கோங்க." அப்படிங்கிற மாரி நீங்களுமே பேச கத்துக்கணும். நம்ம வாய மூடிட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால வந்து அமௌண்ட்லாம் கரெக்ட்டா வாங்க முடியாது. ஒரு சிலர் வந்து இப்பதான் வந்து கத்துக்குவீங்க. ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி கத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் குடுப்பாங்க. நான் தைக்கிறது வேற மெத்தடா இருக்கும். இன்னொருத்தவங்க வந்து சொல்லிக் குடுக்குறது வேற மெத்தடா இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த மெத்தட் தெரியுமோ அதிலேயே வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஒரு ப்ளவுஸ வந்து நீங்க ஒரு மெத்தட்ல தான் கத்துருக்கீங்க. இந்த மாரி தாங்க நான் தைப்பேன் எப்பவும் அப்டின்னா, அத வந்து மாத்தாதீங்க. உங்களுக்கு எது வந்து ஈஸியா இருக்கு, டைம் சீக்கிரமா சேவ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஒரு ப்ளவுஸ் தச்சு முடிக்கும்போது, நம்ம வந்து எல்லாமே கரெக்ட்டா செக் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவ பார்த்துட்டு ப்ளவுஸ குடுங்க. அப்ப ரிட்டர்ன் வரதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்பதாங்க நான் புதுசா கத்துருக்கேன். என்ட்டலாம் ப்ளவுஸ் குடுப்பாங்களா? நான் வீட்ல இருந்து தைக்கிறேன். எப்படி வந்து நான் தைக்கிறத வெளிய தெரியப்படுத்துது அப்படின்னா, நம்ம தான் நமக்கு டெமோவா இருக்கணும். அதாவது நான் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம சாரீக்கு நெறைய டிசைன் வச்சு தைக்கிறது, அந்த மாரி நீங்களே உங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அப்ப வந்து அவங்கள பார்த்துட்டு கேட்பாங்க, "இந்த ப்ளவுஸ எங்க தச்சீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நான் தான் தச்சேன்க்கா, உங்களுக்கு வேணுமா நான் தச்சு தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. இங்க ஒரு சிலர் வந்து நான் தைக்கிறேன்னு சொல்றதுக்கே பயப்படுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க குடுத்து நான் ஏதாவது சொதப்பிட்டேன்னா அவங்க என்ன திட்டிருவாங்களோ, அவங்களுக்கு எனக்கு இருக்க அந்த பாண்டிங் வந்து போயிருமோ அப்படிங்கிற மாரி பயப்படுவீங்க. பயப்படாதீங்க. அவங்க கிட்ட நார்மல் ப்ளவுஸ் ஒண்ணு கேட்டு வாங்கி, அத நான் தச்சு தரேன்க்கா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறமா நான் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படிங்கிற சாரீல உள்ள ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா எல்லா டெய்லர்ஸோட தையலும் எல்லா கஸ்டமருக்கும் பிடிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு சிலர் என்ட்ட வர்றவங்களே வந்து நான் இந்த டெய்லர் தாங்க தைப்பேன். அவசரத்துக்கு உங்கள தைக்கிறேன் அப்படிம்பாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட இவ்ளோ பேருக்கு தச்சு குடுத்தாலும், அந்த கஸ்டமருக்கு அவங்க எப்பவும் ரெகுலரா தைக்கிறவங்க தச்சா தான் நல்லாருக்கும். நான் தச்சது கரெக்ட்டாவே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது வந்து திருப்தியா இருக்காது. அது வந்து இயற்கை தான். அதனால எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி யோசிக்காதீங்க. நீங்க தச்சு குடுக்குற எல்லா கஸ்டமரும் உங்கட்ட குறை சொல்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இதே இது நீங்க 10 ப்ளவுஸ் தச்சு குடுக்குறீங்க. அதுல 8 பேர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. 2 பேர் வந்து அதுல ஏதாவது சொதப்பல் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அந்த கஸ்டமர நீங்க வேற யார்ட்டயாவது தச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லிருங்க. மேக்ஸிமம் வந்து அந்த அந்த கரெக்ஷன் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்க. அது முடியல அப்படின்னா, ரொம்ப போராடுறத விட்டுட்டு, நீங்க வந்து வேற யார்ட்டயாவது தச்சுக்கோங்கக்கா, உங்களுக்கு எனக்கு செட் ஆகல அப்படிங்கிற மாரி சொல்லிருங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுக்காக நீங்க டெய்லர் கிடையாது, எனக்கு நல்லா தைக்க தெரியல அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு இடத்துல வந்து செட் ஆகும். ஒரு சிலருக்கு ஒரு இடத்துல செட் ஆகாது. அந்த மாரி தான். அதே மாரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்டின்னா, இப்ப ரிலேஷனுக்கே தச்சு குடுக்குறீங்க அப்டின்னாலும், ரிலேஷன் கிட்ட நான் ஏன் வந்து தைக்கக்கூடாது ஸ்டார்ட்டிங்ல அப்டின்னு சொல்றேன் அப்டின்னா, அவங்க என்ன நெனைப்பாங்க அப்டின்னா, அவ வந்து நம்ம சொந்தக்கார பொண்ணு. அதனால எதுவும் சொல்லக்கூடாது, வருத்தப்படுவா அப்டிங்கிற மாரி யோசிப்பாங்க. நம்ம எப்பவுமே அடுத்தவங்களுக்கு தச்சு குடுத்தா தான் நம்ம கிட்ட இருக்க மிஸ்டேக் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்ப வந்து நமக்குமே அத சரி பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம டெய்லரிங் வந்து ஃபர்ஸ்ட்டு தச்ச ப்ளவுஸ்க்கும், இப்ப தைக்கிற ப்ளவுஸ்க்கும் ஏகப்பட்ட டிஃபரெண்ட் இருக்கும். என்ன அப்டின்னா, ஒவ்வொரு ப்ளவுஸ்லயும் நம்ம ஒவ்வொரு விஷயம் வந்து கத்துக்குவோம். எதையுமே வந்து தப்பு பண்ணி கத்துக்கிறவங்க தான் நெறைய வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே ஸ்டார்ட்டிங்லயே வந்து நல்லா தச்சுருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. நெறைய தப்பு பண்ணி, நெறைய மிஸ்டேக் பண்ணி, அத எப்படி சரி பண்றதுன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து தைக்க முடியும். அதனால தப்பு பண்றோம். நம்ம ஒரு ப்ளவுஸ வந்து தப்பு பண்ணிட்டோம். இனிமேல் நான் தைக்க மாட்டேன் அப்படிங்கிறது இல்லாம, உங்க கையில ஒரு மிஷின் இருக்கு. எனக்கு வீட்ல இருந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த தொழில நீங்க வந்து விட்டுறாதீங்க. யார் வந்து உங்கள நெகட்டிவா என்ன சொன்னாலும் சரி, எந்த கஸ்டமர் வந்து உங்ககிட்ட நான் தைக்க மாட்டேன், உங்க தையலே சரியில்லன்னு சொல்றாங்களோ, அவங்க என்கிட்ட வந்து தைக்கிற அளவுக்கு நான் வந்து வளரணும், நான் நெறைய கத்துக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிங்க. கண்டிப்பா உங்களால மேல வர முடியும். ஏன்னா என்கிட்டயே வந்து நெறைய பேர் வந்து தைக்க குடுத்துருக்காங்க. அதாவது முன்னாடி நான் சொல்றது வந்து முன்னாடி. அந்த கஸ்டமர் வந்து அ அ இவ தைக்கிறது வந்து எனக்கு சரியில்ல அப்படிங்கிற மாரியும் என் முன்னாடி சொல்ல மாட்டாங்க. எனக்கு பின்னாடி சொல்லியிருக்காங்க. நான் எப்பவுமே கஸ்டமர்ட்ட சொல்றது என்ன அப்படின்னா, நான் எல்லா கஸ்டமர்ட்டயும் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. என்னன்னா, "அக்கா எதுவும் தப்பு இருக்கு அப்படின்னாலும் என்ட்டயே சொல்லுங்க. எதுவும் ரைட் இருக்கு அப்படின்னாலும் என்ட்டயே சொல்லுங்கக்கா." ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா,
இப்போ வந்து ஒரு தப்பு இருக்குன்னு அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். நம்ம கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் சொன்னாங்கன்னா, பின்னாடி போய் சொல்றவங்க வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க போறது இல்ல. நான் தான் சரி பண்ணி கொடுக்கணும். அதனால நீங்க வந்து தப்பு இருக்கு அப்படின்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்கக்கா, நான் சரி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவேன். இது வந்து என்னோட இப்போதைக்கு கஸ்டமர் வந்தாலும் புதுசா வந்தாலும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடியே என்கிட்ட தச்சிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுமே வந்து இந்த மிஸ்டேக்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. நான் பயப்படலாம் மாட்டேன். ஏன்னா ஃபோன் கால் அட்டன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு என் கான்டாக்ட்லயே கிட்டத்தட்ட 800 பேர்கிட்ட கான்டாக்ட்ல இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் நம்ம தைக்கும்போது ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு சின்ன சொதப்பல் வரதான் செய்யும். இவ்வளோ தையல் தைக்கிறேன், இவ்வளோ பேருக்கு தச்சு கொடுக்குறேன் அப்படின்னா கூட ஒரு சிலர் வந்து ஹைட்டை கூட்ட சொல்லியிருப்பாங்க, நான் மறந்துருப்பேன். ஒரு ஒரு சிலர் வந்து லூஸ் விட்டு தைப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நான் மறந்துருப்பேன். அவங்ககிட்ட வந்து நான் எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கேன். நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா சாரி கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. நம்ம மேல தப்பு இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அதனால அதை தெளிவா இருங்க. ஆனா நெறைய என்னோட கான்டாக்ட்ல இருக்க நெறைய பேருக்கு வந்து நான் தச்சு குடுத்ததுல வந்து என்ன கத்துக்கிட்டேன் அப்டின்னா, இத்தன பேருக்கு நான் தச்சதுனால நான் சொல்றேன். மத்தபடிக்கு எனக்கு அவங்களுக்கு எந்த பர்சனல் பிரச்சனையும் கிடையாது. என்னன்னா, நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். கரெக்ட்டா அமௌண்ட் குடுக்குறவங்களும் நம்ம தச்சு குடுத்தா போதும் அப்டிங்கிற தாட் எப்போ வந்துச்சு அப்டின்னா, ஓரளவுக்கு என்ட்ட கஸ்டமர் இருக்காங்க அப்டிங்கிறபோது, எனக்கு டெய்லி தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் கிடைக்குது. டெய்லி வந்து நான் தச்சுட்டு இருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு வருமானம் வருது அப்படின்னு ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, கரெக்ட்டா குடுக்குறவங்களுக்கு மட்டும் தைக்க குடுக்க ஆரம்பிச்சேன். ஏன் அப்டின்னா, எனக்கு வந்து இன்னைக்கு நான் தச்சு குடுத்துட்டேன் ஒருத்தங்களுக்கு அப்டின்னா, அந்த ப்ளவுஸோட அமௌண்ட் வந்துட்டு அப்டின்னா தான், எனக்கு அடுத்த நாள் ப்ளவுஸ வந்து சுறுசுறுப்பா தைக்க முடியும். இன்னைக்கு இருக்க ப்ளவுஸ்க்கு வந்து இவங்க குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்களா? இல்ல ஒண்ணாந்தேதி தாரேன்னு இருக்காங்களா? தருவாங்களா? தரமாட்டாங்களா? இவங்க கிட்ட நம்ம பின்னாடியே போய் அலையணுமா? இப்படிலாம் பல தாட்டு ஓடுச்சு அப்டின்னா, நம்ம தொழில் பண்ணவே முடியாது. அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுற வரைக்கும் கண்ண மூடிட்டு நீங்க வந்து எல்லாத்தையுமே கத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல கஸ்டமர்ன்னு உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே, இவங்க வந்து எனக்கு கரெக்ட்டா வந்து அமௌண்ட் குடுத்துருவாங்க அப்படிங்கிறத அந்த கஸ்டமர மட்டும் வச்சுட்டு, மத்தவங்கள வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. ஃபெஸ்டிவல் டைம்ல நெறைய கஸ்டமர் வரும்போது எல்லாரையுமே அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, அப்பதான் அவங்கள்லேருந்து ஒரு 100 பேர் நம்மட்ட தைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 50 பேர் வந்து கரெக்ட்டா அமௌண்ட் குடுக்குறவங்களா இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால நீங்க அதுல வந்து தெளிவா இருங்க. எல்லாராலையும் வந்து எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொண்டு போக முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு சில விஷயம் வந்து நம்ம தப்பி கீழ விழுந்து அப்படிதான் கத்துக்குவோம். அதனால நீங்க அத பத்தி பயப்படலாம் செய்யாதீங்க. கண்டிப்பா உங்களால தைக்க முடியும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப